இலங்கையின் மூத்த புத்த துறவியும் சிங்களீஸ் புத்திஸ்ட் நேஷனல் கட்சி தலைவருமான கலக்கோட்டாட்டே ஞானசரா கடந்த 2016ஆம் ஆண்டு பத்திரிகையாளர் சந்திப்பின் போது இஸ்லாமிய மதம் குறித்து தகாத வார்த்தைகள் பேசி வெறுப்புணர்வை தூண்டினார். இதற்காக கடந்த 2024 டிசம்பரில் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அந்நாட்டு நீதிமன்றம் நேற்று ஜனவரி 9 அவருக்கு 9 மாதம் சிறை தண்டனை வழங்கியுள்ளது. மேலும் அவருக்கு இந்திய மதிப்பில் சுமார் 5130 அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது. அந்த அபராத தொகையை கட்டவில்லை என்றால் சிறை தண்டனையில் மேலும் 1 மாதம் அதிகரிக்கக்கூடும் என அவருக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர் ஜாமீன் கேட்டு மேல்முறையீடு செய்தார். அதனை ரத்து செய்த நீதிமன்றம் அவரது தண்டனையை உறுதி செய்தது. சபாஸ், கரெக்டான நடவடிக்கை. இது மாதிரி அவதூறுகளை பேசி, அதாவது இஸ்லாத்தின் மேலே நீங்கள் விமர்சனங்கள் வைக்கலாம், அதோடைய சட்டத்திட்டங்கள் என்னங்கிறது, அதில் நாங்கள் விளக்கம் கேட்குறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதை விட்டுட்டு அவதூறான கருத்துக்கள், முகமது நபி அப்படி பண்ணார், இப்படி பண்ணார், முஸ்லீம்கள் இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இஸ்லாமிய சட்டம் இப்படி சொல்லுது, அப்படி சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு அதில் இல்லாததெல்லாம் எடுத்து போட்டு இவங்க கற்பனையாக மக்கள்கிட்ட சொல்லி அதன் மூலம் அந்த இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. இப்போ அந்த இலங்கையில் நிறைய முஸ்லீம்கள் மத மாற்றங்கள் நிறைய நடக்குது. அதுலேயும் புத்த மக்கள் நிறைய கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தில் இணைகிறாங்க. இது அங்கே உள்ள புத்த துறவிகளுக்கு வயிற்றில் புளியை கரைக்குது. என்னடா அது, நம்ம இதை வச்சு இத்தனை நாள் வச்சு காலத்தை ஓட்டிகிட்ருக்குறோம், இவங்க எல்லாம் போயிட்டாங்கனாக்கா இங்கே இஸ்லாமிய நாடாக மாறிடுச்சுன்னா பெரிய பிரச்சனையாக போயிடுமே அப்படிங்கிறதுக்காக, இந்த இஸ்லாமிய வளர்ச்சியை தடுக்கணுங்கிறதுக்காக எப்படி நம்ம இந்துத்துவாதிகள் இங்கே இந்தியாவில் பிரச்சனைகள் ஒன்று கிடக்க ஒன்று பேசிகிட்டு இருக்கிறாங்களோ, அதே மாதிரி அங்கே இலங்கையிலையும் இதே மாதிரி புத்த துறவிகள்லாம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் முக்கியமான ஆள் இந்த ஆள். இவரை இப்போ உள்ளே தூக்கி போட்டதன் மூலம் இனி வருங்காலங்களில் பேசும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருப்பாங்க, கவனமாக இருப்பாங்க. இந்த மதங்களுக்குள் ஒற்றுமை வேணும், அவசியம். அதுக்கு எந்த அரசு நல்லபடியாக நடந்துக்குதோ அந்த அரசானது நீடித்து நிற்கும், மக்கள் மனதிலும் இடம் பெறும். அதான் நம்ம பார்க்குறோம். இதே போன்ற நிலைமை நம்ம இந்தியாவுக்கும் வரணும். இந்தியாவில் எத்தனையோ முஸ்லீம்களுக்கு எகெயின்ஸ்டாக இங்கே பிரதம மந்திரிலேருந்தே, உள்துறை மந்திரிலேருந்தே யோகி ஆதித்யநாத் வரைக்கும் நடந்துகிட்ருக்குது. அவர்களெல்லாம் திருந்தணும். இல்லைனாக்கா மக்களால் எலெக்ஷன் மூலம் திருத்தப்படுவார்கள். அவன் எத்தனை நாளைக்கு தான் பொறுத்துட்டு இருப்பான், பார்ப்போம் வருங்காலம் எப்படி ஆகுது. அடுத்து பாஸ்போர்ட் மதிப்பு இழப்பு. அது பாருங்கள், நம்ம இந்திய நாட்டோட பாஸ்போர்ட்டு மதிப்பு இழந்து போயிருக்குது. இப்போது அதோட செய்தி வந்திருக்குது. உலகின் சக்தி வாய்ந்த கடவுச்சீட்டு, அதாவது பாஸ்போர்ட் கொண்ட நாடுகளின் பட்டியலை ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் நிறுவனம் வெளியிட்டுள்ளது. ஒரு நாட்டின் குடிமக்கள் வைத்திருக்கும் கடவுச்சீட்டின் மூலம் எத்தனை சர்வதேச நாடுகளில் விசா இன்றி பயணம் மேற்கொள்ள முடியும் என்பதை வைத்து கடவுச்சீட்டின் மதிப்பு கணக்கிடப்படுகிறது. இது சாதாரண குடிமக்கள் சர்வதேச அளவில் பயணம் செய்வதை எளிதாக்குகிறது. இந்நிலையில் இங்கிலாந்தைச் சேர்ந்த ஹென்லே பாஸ்போர்ட் இண்டெக்ஸ் என்னும் நிறுவனம் தற்போது 2025ஆம் ஆண்டில் உலக நாடுகளின் பாஸ்போர்ட்களின் மதிப்பு பட்டியலை வெளியிட்டுள்ளது. இதில் முதல் இடத்தில் தென்கிழக்கு ஆசிய நாடான சிங்கப்பூரின் கடவுச்சீட்டு பிடித்துள்ளது. அந்த பாஸ்போர்ட்டை கொண்டு சுமார் 195 உலக நாடுகளுக்கு விசா இல்லாமல் சிங்கப்பூரின் குடிமக்களால் பயணம் செய்யக்கூடிய சிறப்பை அது பெற்றுள்ளது. அதற்கு அடுத்தபடியாக 2வது இடத்தில் 193 நாடுகளுக்கு விசா இன்றி பயணம் செய்யும் அளவிற்கு ஜப்பான் நாட்டின் கடவுச்சீட்டின் மதிப்பு உயர்ந்துள்ளது. அந்த பட்டியலில் முதல் 10 இடங்களில் அடுத்தடுத்து பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகள் இடம் பிடித்திருக்கும் நிலையில் சென்ற ஆண்டு 80வது இடத்தில் இருந்த இந்திய கடவுச்சீட்டு தற்போது 85வது இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. நம்ம விஸ்வகுரு ஆட்சி தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தாக்க, அதாவது 10வது இடம் 5வது இடத்துக்கு போனாலும் வாய்ப்பு இருக்கிறது கண்டிப்பாக. அதான் பாருங்கள், கடந்த 2021ஆம் ஆண்டு 90வது இடத்தில் இருந்த இந்திய பாஸ்போர்ட்டின் மதிப்பு 2024இல் 80வது இடத்திற்கு முன்னேறி இருந்தது. இந்நிலையில் தற்போது 85வது இடத்துக்கு தள்ளப்பட்டுள்ளது. இந்திய கடவுச்சீட்டு வைத்திருக்கும் குடிமக்களின் மூலம் 57 நாடுகளுக்கு விசா இல்லாமல் பயணிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குட்டி நாடுகளான சிங்கப்பூர், ஜப்பான்லாம் எப்படி முன்னேறி போயிட்டுருக்கிறான். நம்ம நாடு பாருங்கள். இருப்பினும் வெறும் 25 நாடுகள் மட்டும் விசா இன்றி பயணம் செய்யும் அளவிற்கு அந்த பட்டியலின் கடைசி இடத்தை ஆப்கானிஸ்தான் பெற்றுள்ளது.
ஆக ஆப்கானிஸ்தான் இந்த நாடுகளோட நம்ம வந்து போட்டி போட போகிறோம். இப்போ ஜப்பான், அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா இந்த மாதிரி வளர்ந்த நாடுகளோட போட்டி போகிறத விட்டுட்டு இப்போ நம்ம வந்து ஆப்கானிஸ்தான் போட்டி போட போகிறோம். எவ்வளோ பெரிய கேவலம் அது. அதாவது இப்போ 85வது இடத்துக்கு வந்திருக்கிறோம். இப்போ இது மூலியமாக என்ன ஆகுது, நம்ம நாட்டோட பாஸ்போர்ட்டோட மதிப்பு குறைஞ்சிட்டா நம்ம இந்தியர்களுடைய மதிப்பும் குறையுது ஆட்டோமேட்டிக்காக. வெறும் மாட்டுக்கறி அரசியல், ராமர் அரசியல், அந்த பள்ளிவாசல் ஐடி, அந்த முஸ்லீம் வீட்டு ஐடி, புல்டோசரை கொண்டு வா, முத்தலாக்கு சட்டம், இப்படியே சொல்லி முஸ்லீம்கள் கடைகளை வந்து ரெய்டு போகிறது, நீ வந்து பீஃப் வச்சுருந்தியான்னு சொல்லிட்டு அவன் கடையில் போய் செக் பண்ணுறது, இதெல்லாம் இப்படியே பண்ணிகிட்டு இருந்தாக்க இந்த நாடு எங்கேருந்து முன்னேறும்? ஒரு நாட்டோட முன்னேற்றங்கிறது ஒட்டுமொத்த மக்களின் முன்னேற்றம் தான் ஒரு நாட்டோட முன்னேற்றமாக இருக்க முடியும். முஸ்லீம்களும் தலித்துகளும் ரொம்பவும் கீழே இருந்து பிராமண சமூகம் மேல் ஜாதிகள்லாம் ரொம்ப பண வசதியோடு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்கன்னாக்க அது வந்து அந்த நாடு வந்து வளர்ச்சி அடைஞ்ச நாடாக கருதப்படாது. எந்த ஒரு நாடுமே குறிப்பிட்ட மக்கள் 90% மக்கள் வந்து ஓரளவு கல்வி அறிவிலையும் சரி, தொழில் புரட்சியிலையும் சரி, எல்லாத்துலேயும் சமமாக இருக்கணும். ஆனால் வர்ணாசிரம தர்மம் வந்து அதுக்கு இடம் கொடுக்குமா? கண்டிப்பாக இடம் கொடுக்காது. முஸ்லீம்களை விடுங்க, இந்துக்கள்லேயே அவர்கள் வந்து மற்ற ஜாதிகளை முன்னேற விட மாட்டாங்க. நாங்கள் மட்டும்தான் ஆள்பவர்கள், பிராமண சமூகத்தை சேர்ந்தாங்க, நாங்கள் தான் மேலே இருப்போம், நீங்கள் கீழே தான் இருக்கணும், கீழே இருந்து எங்களுக்கு கடைசி வரைக்கும் சேவை செஞ்சுட்ருக்கணும், சூத்திரர்கள்னு சொல்லிட்டு உங்களை மட்டம் தட்டுவோம், எல்லாத்தையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு வேறு வழி இல்லாமல் இந்து மதத்தில் இருந்துகிட்ருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் முன்னேற்றங்கிறது எப்படி வரும்? மன்மோகன் சிங் காலத்தில் இருந்தது. இப்போது நாடு அந்தளவு பொருளாதார வளர்ச்சி சூப்பராக இருந்துச்சு, பணத்தோட மதிப்பும் நல்லா இருந்துச்சு, பொருளாதாரமும் நல்லா இருந்துச்சு. ஆனால் இந்த மதவெறி பிடிச்ச மோடியை கொண்டு வந்து வச்சதுனால இப்போ யாருக்கு நஷ்டம்? ஒட்டுமொத்த இந்திய மக்களுக்கு நஷ்டம். இதோட இப்போ போக போகிறதில்ல, வருங்காலங்கள் இன்னும் ரொம்ப மோசமாக இருக்கும் நம்ம இந்தியாவுக்கு.